आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. வாரணாசியிலே கங்கையில் தீர்த்தமாடணும், கயைக்கு போய் பால்குனி நதிக்கரையில் தர்ப்பணம் பண்ண வேண்டும். இந்த ரெண்டு ஆறுக்கும் ஆசை இருக்கும். பிள்ளைகள்லாம் மேலேருந்து குதிப்பா, கங்கை சுழிச்சு ஓடின்னு இருக்கும். அவ்வளோ உயரத்துலேருந்து படிக்கட்டுலேருந்து கீழே குதிப்பா. குழந்தைகள் நீஞ்சின்னு இருக்கிறச்சே பக்கத்திலே பிணம் மிதந்துட்டே இருக்கும். கவலையே படாது. 10 வயசு பிள்ளை நீஞ்சின்னு இருக்கும், பக்கத்தில் பிணம் மிதக்கும். அவனுக்கு அது பொருட்டாவே தெரியாது. நமக்கு தான் என்னமோ அப்படியே பயந்துட்டு இருக்கோம் பிணம்ங்கிற இது வர. அதோடையே வாழ்ந்து அதோடையே இருக்கிற வாழ்க்கை என்னன்னு தெரிய போகிறது. ஒரே சந்து, எங்கே காசியில் போனாலும் குறுந்தெரு சந்து சந்தாக இருக்கும். நன்னா கங்கையில் குளிச்சுட்டு ஆச்சாரமாக கிளம்பி வந்துட்டு இருப்போம். எதிர்த்த மாதிரி ராம் ராம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு பணத்தை எடுத்துன்னு வந்துட்டே இருப்பார். ஓங்கி நம்ம பேரில் தள்ளிட்டு போவார். நம்ம உடனே திரும்ப போய் குளிக்கணுமாக்கா, அப்படி இப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த ஊரில் பிணத்துக்கு தீட்டே கிடையாது. எத்தனை புஷ்பமாலை வாங்கினாலும் மனமே இருக்காது. பூவுக்கு மனம் இல்லை, பிணத்துக்கு எந்த தீட்டும் இல்லை. இது காசிக்கே உண்டான பெருமை. சிறந்த க்ஷேத்திரம். அவசியம் உத்தரப்பிரதேசத்தில் காசிக்கு போகணும். இந்த எல்லா இடத்துக்கு போனாலும் ஒன்று ஜாகிரதையாக இருங்கோ, ஒன்று நன்னா இல்லையே, ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு நினச்சின்னு போனேன். இங்கே அழுக்கா இருக்கே அங்கே அழுக்கா இருக்கேன்னா, மன அழுக்கு போகணும்னா இங்கே வந்தால் தான். அதனால தான் அழுக்கை பற்றி கவலைப்படாதீங்க. நாம் சுத்தமாக இருக்கணும். கங்கை ஓடுறதே அது. இப்போ கங்கையை சுத்தப்படுத்துறதுக்காக பெரிய அரசாங்கத்திலேருந்து நடவடிக்கைலாம் எடுத்திருக்காளோ இல்லையோ. நதிக்கு நதி வேகேன சுத்தியத்தின்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். நதி ஓடிண்டே இருந்தால் அது தானே சுத்தம் அடைஞ்சிடுங்கிறது. நதி ஓட 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 அதுக்கு அழுக்கே நிற்காது. ஓடிண்டே இருக்கேன்னு எத்தனை நதியில் எத்தனை இருக்கேதான அழுக்குப்படுறதானே. இப்போ சூரிய ஒளி எங்கே படுகிறதோ அந்த இடத்துக்கு தீட்டம் அழுக்கும் கிடையாது. நதி எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தீட்டம் அழுக்கும் இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ தீட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருந்தால் நம்ம போகிறோம். யாரோ ஒருத்தர் போயிட்டதுக்காக 10 நாள் தீட்டு. அப்போ அவள் எங்கே உட்காந்துருக்காளோ அங்கே நம்ம போகிறச்சே அலம்புவோம், குளிப்போம், எல்லாம் பண்ணுவோம் இல்லையோ. அதே இப்போ வாசலில் போயிட்டு இருக்கச்சே சூரிய ஒளி படுற இடம் எத்தனையோ இருக்கே, அங்கே யாரோ போயிட்டு வந்திருக்காளே தீட்டு கொண்டாடுறோமா? செய்ய மாட்டோம். எங்கே சூரிய ஒளி இருக்கோ அந்த தீட்டு கிடையாது. எங்கே நதி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அந்த இடத்துலையும் தீட்டு கிடையாது. அதனால தான் கங்கைக்கு ஏற்றம் யமுனைக்கு ஏற்றம்னு சொல்லிட்டு இருக்கோம். வாராணசி, காசி, அயோத்தியா, மதுரா, ஹரித்வார், காசி. அடுத்தது காஞ்சி. காஞ்சி நகரம் அற்புதமாக தேவாதிராஜன் வரதராஜ பெருமாளுடைய நகரம். க பிரம்மா, அஞ்சித பிரமனாலே வணங்கப்பட்ட தொழப்பட்ட பெருமாள். கேனாஞ்சிதா, கான பிரம்மாவை குறிக்கும். பிரமனாலே வணங்கப்பட்டவர். 4 திக்கஜங்கள், வேழமறை, ஹஸ்திகிரின்னு பேருண்டு. காஞ்சி ஆஸ்தானம் வரதராஜ பெருமாள் ஆஸ்தானத்துக்கு ஹஸ்திகிரி, ஹஸ்தின யானை, யானமலை, வேழமலை, ஹஸ்திகிரி. ஆச்சரியமா பெருமாள் தேவப்பெருமாளை சேவிச்சுன்னா எப்படி நெருப்பு பட்டாப்பிலே திட்டு திட்டா இருக்கும். அவர் படம் கூட நீங்க பார்த்துருக்கலாம். பெருந்தேவி தாயாரோடு இருக்கும் காஞ்சி வரதராஜ பெருமாள். சின்ன மலைக்கட்டுக்கு மேலே எழுந்துருள் இருக்கிறார். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோதுமயி சந்ததம் ஹரிகி நிஸ்ஸமாப்யதிகம் அபியதத்த யம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரதே. கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுப்பவர். வரதராஜனால் வரம் ததாதீதி வரதா. கேட்பவர்கள் வரத்தையெல்லாம் கொடுக்கிறவர். ஜவேனச்ச பக்தி மூகா, வாய் பேசாதவன் பேசுகிறான், கால் முடவன் ஓடுகிறான், கண் தெரியாதவன் பார்க்கிறான். ஏதா இருந்தாலும் வரதராஜ அனுகிரகம் உண்டு. அந்த பெருமாளை பற்றி சொல்லச்சே நகரேஷு காஞ்சி. நகரங்களுக்குள்ள காஞ்சி தான் சிறந்த நகரம்னா. கட்டமைப்பு ரொம்ப நல்லா இருக்குமா. ஒரு ராஜவீதி 3.5 மைல். இந்த காஞ்சிபுரத்திலே 5 காஞ்சிபுரம் போனோம்னா ஒரே ராஜவீதி. பெருமாள் புறப்பாடு கண்டுருன்னா 3.5 மைல் கார்த்தால போவர், திரும்பி வருவார். சாயங்காலம் 3.5 மைல் போவர், திரும்பி வருவார். வைகாசி பிரம்மோத்சவம் 10 நாள் 2 வேளையும் 3.5 மைல் போகிறார். கொட்டும், அவ்வளோ வேத்து கொட்டும். ஆனால் கவலை இல்லாத போவார். மழை பெஞ்சாலும் போவார், வெயில் அடித்தாலும் போவார். அந்த வரதராஜ பெருமாள் ஏன் தோன்றினார்?
அவருக்கே திட்டு திட்டா நெருப்பு பட்ட காயமாட்டம் இருக்கு. அவர் ஹோமகுண்டத்தில் தோன்றினவர். பிரம்மா ஒரு ஹோமம் பண்றார், யாகம் பண்றார். அந்த யாக குண்டத்திலேருந்து தோன்றுகிறார். எதற்காக? பிரம்மாவுடைய தர்மபத்னி சரஸ்வதி ஏனோ சோதனையா பிரம்மா அவளை அழைக்காம யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவளுக்கு கோபம். விட்டேனா பார், அதை எப்படி நீர் காயத்ரி தேவியை வச்சு நீ யாகம் பண்ணலாம், இந்த யாகத்தையே தடுக்கிறேன்னுட்டு அவன் நிறைய இருட்டை பிடிச்சு அனுப்பிச்சு வச்சா. பக்கத்துல தீப பிரகாச பெருமாள், காஞ்சிபுரத்தை சுத்தி சுத்தி நிறைய ஊர், அதுல தீப பிரகாச பெருமாள் விளக்குளியம் பெருமான் அவர் தோன்றி இருட்டை போக்கிவிட்டார். யானைகளை ஏவி விட்டா. வேளுக்கையாளரி நரசிம்ம பெருமானா தோன்றி யானையை ஓட்டுவிட்டா. ராட்சச அசுரர்களை அனுப்பிச்சு வைக்க அங்கேயே அஷ்டபுஜம்ங்கிறது விதேசம், 8 கைகளோடு இருக்கார். நீங்க ஒரே ஒரு நாள் வச்சீங்கன்னா கார்த்தாலேயும் சாயங்காலத்துக்குள்ள 15 திவ்யதேசம் சேவிக்கலாம். காஞ்சிபுரத்துக்கு போனால் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி சுத்தி 15 ஊர். அதுக்கு பிரதானமான ஊர் காஞ்சி தேவப்பெருமானுடைய ஊர். ஆக இந்த ஒவ்வொரு பெருமானா தோற்ற கடைசியா சரஸ்வதி தேவி முடிவெடுத்து நாம ஒரு கரபுரண்டோடுகிற நதியாக உருவெடுத்து யாகசாலையே அழிச்சுன்னு ஓடிட்டு போடுவோன்னு வர ஆரம்பிச்சா. அந்த நதிக்கு தான் வேகவதின்னு பேர். காஞ்சிபுரத்து பக்கத்துல வேகவதி ஆறு ஓடுறது, வேகமா வந்தாவும். மறுபடியும் பிரம்மா பிரார்த்திக்க சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரின்னு சயனித்தார். இன்னைக்கு அந்த ஊர்ல யதோக்தகாரி பெருமாள் ரொம்ப முக்கியமான அஸ்தானம். இப்படி இடது வலதாக சயனிச்சுட்டார். வேகவதி ஓடி வந்தது அணையாக தடுக்கப்பட்டது. வெக்கணை, வெக்கா வெக்கா, திருவெக்கான ஊருக்கு பேர். அணைன்னா நதி ஓடாத தடுக்கு மூல்யம். அதனால வெக்கணையாக இருந்து பெருமாள் தடுத்து கொடுத்தார். அது யதோக்தகாரி. இத்தனை ஆயிடுத்து. கடைசியாக பிரம்மா செய்த ஹோமகுண்டத்திலிருந்து அவர்கிட்ட ஆவிர்வாகத்தை பெற்றுக்கொள்ள தேவப்பெருமாள் அங்கிருந்தே ஆவிர்வவித்தார். நெருப்போட பட்டுன்னு வந்ததுனால தான் இன்னைக்கு அந்த நெருப்பு வடுவோடைய சேவை சாதிக்கிறார். காஞ்சி தேவப்பெருமாளை தரிசிக்க இகலோக ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார், பரலோகத்தையும் நமக்கு அருளுகிறார், மோட்சத்தையே கொடுப்பார். அது தேவப்பெருமாளுக்கே உண்டான பெருமை. ஆள வந்தார்ங்கிற யாமுனாச்சாரியர், அவர் அருளால தான் ராமானுஜராகவே ஆக்கப்பட்டார். அவர் காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட கேட்டுத்தான் ராமானுஜரை இந்த சம்பிரதாயத்துக்கு ஆக்கினார்னு சொல்லுவார்கள். இப்படி பல பெருமைகள் கொண்டது காஞ்சி திவ்ய கஷேத்திரம். ஒரு நாள் அங்கே போனாலும் மொத்த 15 ஊரையும் சேவிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னேனே, வேளுக்கையாளரி பெருமாள் அங்கே தான் இருக்கார். இந்த பக்கம் பச்சைவண்ணர் பவழவண்ணர் பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அங்கே திருப்புக்குழி பெருமாள், விண்ணகரத்து பெருமாள், உலகளந்த பெருமாள், அதே போல நீரகம், காரகம், கார்வானம், திருக்கல்வன், எல்லா பெருமாளும் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கா. இந்த சின்ன காஞ்சிபுரத்திலே பெரிய காஞ்சிபுரத்துக்குள்ள 15 ஊர் சேவிக்கலாம். பக்கத்துல கிருத்ர புஷ்கரணி நேத்தி சொன்னேனே, பெருமாள் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ண இடம்னு, அது திருப்புட்குழியில இருக்கு. இது இத்தனையுமே காஞ்சி க்ஷேத்திரத்துக்கே மகாத்மன். சின்ன மலைக்கட்டுக்கு மேல எழுநில பெருமாள், பக்கத்துல தாயார், பெருந்தேவி தாயார் அத்தியுதம். இப்போ தீர்க்க சுமங்கலிய போலே அண்ணா 100 வயசு வாழ்ந்து கணவன் மனைவியுமா இருந்தா எப்படி இருப்பா? அதை போலத்தான் பெருந்தேவி தாயார். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம். வரதவல்லபையா நாச்சியார் இருக்கிற ஊர் காஞ்சி. அப்ப அயோத்தியா, மதுரா, ஹரித்வார், காசி. காசி காஞ்சி 5 ஊர் பார்த்துட்டோம். 6வது ஊர் காஞ்சி அவந்திகா. அவந்திகா தான் உஜ்ஜைன்கிற ஊர். இன்னைக்கு இருக்கிற உஜ்ஜைன், அன்னைக்கு இருந்த அவந்திகா. இந்த ஊருக்கே பெருமை. கண்ணனும் சுதாமாங்கிற குச்சேலரும் 2 பேரும் பாடம் படித்த ஊர். இதுதான் அவந்திகா நகரம். கண்ணனுக்கு குச்சேலருங்கிற நண்பர் இருந்தார், அவருக்கு சுதாமான்னு பேர். அவ 2 பேரும் சாந்தீபனிங்கிறவனிடத்துல படித்தா. இன்னைக்கு சாந்தீபனி வித்யாலயான்னு பெரிய இடம் இருக்கு. எங்க வேதம் பாடசாலையில சொல்லி கொடுத்தாலும் சாந்தீபனி வித்யாலயாலயம் தான் ஆதரிப்பா. ஏன்னா அது கண்ணனும் அவருமே சேர்ந்து படிச்ச இடம். அவந்திகா நகரத்தில் அவ படிச்சிருக்கா. அவந்திகான்னு ஒரு அரசியலங்குமரிக்கு பேர். அவ பேரால தான் இந்த ஊரே இருக்கு. இந்த ஊர்ல இப்பவும் கும்பமேளா நடக்கிறது. 4 இடத்துல பாரத தேசத்துல கும்பமேளா முக்கியம். பிரதான கும்பமேளா மகா கும்பம் நடக்கிறது அலகாபாத், அதான் பிரயாகராஜில் நடக்குது. கோதாவரியில கும்பமேளா நடக்கிறது நாசிக். மும்பை பக்கத்துல நாசிக் பஞ்சவட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீள். சூர்பனக காது மூக்கறுத்து லக்ஷ்மணன் தூக்கி போட்டாரோ இல்லையோ, அது நாசிக். இந்த பக்கம் நாசிக்ல நடக்கும், அந்த பக்கம் மகா கும்பம் பிரயாகராஜில் திரிவேணி சங்கமத்தில் நடக்கிறது. இப்போ சொன்ன இடம் அவந்திகா நகரத்துல உஜ்ஜைன்ல நடக்கிறது, ஹரித்வார்ல நடக்கிறது. இந்த 4 இடத்துல நடக்கும். 3 வருஷத்துக்கு சுழலும். 3 வருஷத்துக்கு இங்கே, 3 வருஷத்துக்கு அங்கே, 3 வருஷத்துக்கு அங்கே. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வருவதுதான் மகா கும்பம். 6 வருஷத்துக்கு ஒரு தரம் வருதுதான் அர்த்த கும்பம். அர்த்த கும்பம்ங்கிறது பாதி கும்பமேளா, மகா கும்பம்ங்கிறது முழு கும்பமேளா. இப்போ சமீபத்தில் கோடானு பேர் வந்துட்டு போனாரே, அது 12 தடவை 12 ஆண்டு முடிஞ்சு 144 வருஷம். 12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகா கும்பம். அந்த சுழலே 12 தடவை நடந்துருத்துன்னு வச்சுங்க, அது 144 வருஷத்துக்கு ஒரு தரம் வரும் இல்லையோ. அமிர்த குடம்
அமுதம் உருவாச்சே, அதை கருடன் போய் அமுத குடத்தை எடுத்துன்னு வந்தார். அவர் எடுத்துன்னு வரும்போது பாரதத்துல 4 இடத்துல அமுதம் சிந்தித்தான். அந்த 4 இடம் தான் இந்த 4 இடம். ஒன்று ஹரித்வாரம், ஒன்று பிரயாகராஜ் அலகாபாத், ஒன்று நாசிக் பஞ்சவட்டி, ஒன்று உஜ்ஜயின்கிற அவந்திகா நகரம். இந்த நகரத்துல சாந்திபனி இடத்துல பாடம் படிச்சார். 64 நாள் ஆயக்கலைகள் 64ஐயும் கண்ணன் 64 நாளுக்குள்ள பாராயணம் பண்ணி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தட்சிணை கொடுக்க வேண்டாமா? குரு தட்சிணை என்ன கொடுக்கணும்னு கேட்டார். எல்லாம் ஒன்றும் வேண்டாம் கண்ணான்னு சொன்னார். இல்லை அந்த மாதிரி சொல்லக்கூடாது சாந்திபனி, நீர் என்ன வேணுமோ வாங்கிக்கும்னா. அவள் போய் பத்தினியின் இடத்துல கலந்தாலோசித்துட்டு வந்துட்டு சொன்னார், என் பிள்ளைய கொஞ்ச நாளாக காணும், பிராபாச கஷேத்திரம்ங்கிற இடத்துல கடலுக்கடியில் தொலைச்சுட்டேன், அவனை தேடி கொண்டு எனக்கு குருதட்சணையாக கொடுன்னார். தேடி பிடிச்சு அங்கங்கே அல்லாடி திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டார் கண்ணன். இந்த குருதட்சணை கொடுத்து பாடம் படித்ததெல்லாம் அவந்திகா நகரம். அப்போ உஜ்ஜயினுக்கு பெருமையே மோட்சம் போகிறதுக்கு ஞானம் தேவை. ஞானம் இருந்தால் தானே முக்தி, அறிவு தானே முக்தி கொடுக்கும். அந்த அறிவை கண்ணனே பெற்ற ஊர் அவந்திகா உஜ்ஜைன். அதனாலே பகவத் விஷய ஞானம், ஆத்ம ஜானம், பரமாத்ம ஜானம் பெற்றுக் கொடுப்பது அவந்திகா நகரம், உஜ்ஜைன் நகரம். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, கடைசியா துவாரகா. அங்குதான் கண்ணன் கடலினிடத்திலிருந்து இடத்தை வாங்கி கொண்டு பெரிய அரண்மனை கட்டி ஆண்ட ஊர் இது துவாரகா. துவாரம் காயதீதி துவாரகான்னு சொல்லுவா. முக்தி போறதுக்கு அதுதான் துவாரத்தை காட்டுறது. பாரத தேசத்துக்குள்ள மேற்கேந்து துவாரத்தை காட்டுறது. சார்தாம்னு கேள்விப்பட்டிருப்பீள். வடக்க பத்ரிகாசம், மேற்க குஜராத், கிழக்க புரி, தெற்க வந்தில்னா ஒரு பக்கம் ராமேஸ்வரம் இல்லை ஸ்ரீரங்கம். இதைத்தான் சார்தாம்னு சொல்லுவா. 4 இடத்துக்கும். இந்த 4 இடத்துல பெருமாள் 4 காரியம் பண்றாராம். வடக்க பத்ரிகாசிரமத்தில் எழுந்திருந்து குளிச்சுடுவார். அங்கே தானே கங்கைக்கு பிராதானியம். அப்போ நீராடுறது. நேர துவாரகைக்கு போவர். அங்கே ஆடை உடுத்துப்பார். எப்போ பார்த்தாலும் அந்த ஊரில் அலங்காரம் தான் கண்ணனுக்கு. துவாரகைக்கு போனால் வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தின்படி நடக்கிறது. புஷ்டி மார்க்கம்னு சொல்லுவா. அங்கே எப்பவும் அலங்காரம், ஆடை, ஒரே உற்சவம். நேர கிழக்க வருவாராம். புரி ஜெகநாதத்தில் எப்போ பார்த்தாலும் பிரசாதம், எங்கு பார்த்தாலும் பிரசாதம். அப்போ கண்ணன் அங்கே வந்து சாப்பிடுவார். பதரியில எழுந்து குளிப்பார், துவாரகைக்கு போய் ஆடையை உடுத்திப்பார், புரியில வந்து சாப்பிடுவார், ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்து விடுவார். ஆஹா, 4 இடம் வச்சிருக்காரு இல்லையோ. வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாரான்னா பண்ணியாச்சு அவர். அதனால இனிமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம இத்தனை பேரை படிச்சுட்டாரு, இனிமே நம்ம தான் பண்ணணும். அவரே எப்பவும் பண்ணிட்டு இருந்தாருன்னா அப்ப நமக்கு வேலை வேண்டாமா? பத்ரிகாசிரமம், துவாரகா, புரி ஜெகநாதன், தெற்கே ஸ்ரீரங்கம்னு இதைத்தான் சார்தாம்னு சொல்றோம். துவாரிகா நகரத்துக்கு கண்ணன் வந்தார். வந்ததே ஒரு அழகான சரித்திரம். மதுரையில தான் இருந்தார். ஜராசந்தன்னு கேள்விப்பட்டிருப்பேன். கம்சன் போன உடனே கம்சனுக்கு 2 மனைவிகள். 2 பேரும் ஜராசந்தன் இடத்துல போய் புகார் பண்ணா கண்ணனால தான் கம்சன் போயிட்டான். அவர் அடிக்கடி படையெடுத்துன்னு வந்துட்டே இருப்பார். 17 தடவை படையெடுத்தான். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 17 தடவை வந்தா 17 தடவையும் தோற்றோடினான். கண்ணன் அண்ணா பலராமன்ட்ட சொன்னார், நம்மால மக்கள்லாம் கஷ்டப்படுறான்னா, நாம இனிமே மதுரையில் இருக்க வேண்டாம், இவனை விட்டுடுவோம், இவனோட நமக்கு ஆகவே இல்லை, இவனை கண்டா நமக்கு ஆகலை, நாம மேற்க எங்கேயானு போய் வாழ்ந்து போம்னா. பலராம கோச்சுட்டார். என்ன குழையாட்டம் பேசுறேன், நான் இங்கேயும் போறதா இல்லை, யாரா இருந்தாலும் இங்கே தான் விட்டார். இவர் எப்பவும் நேர சொன்னா கேட்கவே மாட்டார். மாத்தி சொன்னாத்தான் இவர் கேட்டுப்பார். சரி வரட்டும்னா காலையவனன்னு ஒருத்தன் வந்தான். ஜராசந்தன் அவனை பிடித்து 3 கோடி சேனை யவனராஜர்களோட வந்தான். வந்து மதுரா நகரத்தை முற்றுகையிட்டு விட்டான். கண்ணன் திரும்ப பலராமன்ட்ட சொன்னார், வாண்டாம், இது பெரிய சண்டையாக போறது, இப்போ நம்ம பாட்டு கிளம்பி போடுவோம். ஒத்துக்கவே இல்லை இவர். தானே கண்ணன் பெரிய தாமர மாலை அணிஞ்சின்றார். பட்டு பீதாம்பரத்தோட இறங்கினார். தான் ஊர்ல இருந்து மேற்கு நோக்கி விடுன்னு ஓட ஆரம்பிச்சார். காலையவன் அவனை பார்த்துட்டு இவன் தான் கண்ணன்னு தெரிஞ்சுட்டு, கோழைய போல ஓடாதே நில்லு, என்னோட சண்டை போடு, இத்தனை தரம் ஜராசந்தனை ஜெயிச்சு என்ன ஜெயிக்கணும்னா. நிற்கவே இல்லை கண்ணன். ஓடினார். உத்தரப்பிரதேசத்துலேருந்து குஜராத்துக்குள்ள போயிட்டார். போன பிற்பாடு நீ குஜராத் தலைநகரா அகமதாபாத் இருக்கோ இல்லையோ, அதுக்கு பக்கத்துல போனீங்கன்னா ஒரு ஆனந்துன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஆனந்துக்கு பக்கத்துல ஒரு ஊர். அந்த ஊர்ல ஏற்கனவே ஒண்ணு நடந்துட்டு ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். வேடிக்கையான கதை பாருங்க. முச்சுக்குந்தன் ஒருத்தன். அவன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. அந்த 2ல தேவர்களுக்கு உதவி புரிந்தா ஜெயிச்சு கொடுத்துட்டான். அப்ப தேவேந்திரன் கேட்டா, முச்சுக்குந்தா என்ன வரமானு கேளு, நன்னா தூங்கணும், போரும் இருக்கும், உன்னோட சண்டை போட்டுப்போ, நிம்மதியா தூங்கணும், ஒத்தும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா. இந்திரன் வரம் கொடுத்தா, நீ தூங்கு, யாரானு உன்னை எழுப்பினா நீ கண்ணை திறந்து பார்த்தியானா அவன் சாம்பலப்படும். இது இவன் வரம் கொடுத்துட்டா, நன்னா தூங்குறான். முட்டாக்கு போட்டு தூங்கினான். கண்ணன் ஓடி வந்தாரோ இல்லையோ, காலையவனன் துரத்தின் வரான். வந்தவர் இந்த குகைக்குள்ள புகுந்தார். காலால ஒரு எடறினார் முச்சுக்குந்தனே. மூளையா போய் மறைஞ்சு விட்டான். இவன் பின்னாடி ஓடி வந்தானோ இல்லையோ தொலைச்சிருந்து. வந்தவன் நம்ம கிட்ட ஓடி போய் என்ன தைரியம் இருந்தா படுத்துன்னு தூங்குவான் கண்ணா அப்படின்னு நினைச்சுன்னு அவன் வாங்கி காலால் உதைச்சான். நிமிந்து பார்த்தோன்னே சாம்பல். அப்போ காலையவனோட சண்டையே போடலை, யாரோ தன்னை இடறி விட்டார். அவன் கண்ணை திறந்து பார்த்தா காலையவனும் போயிட்டான்.
போயிட்ட உடனே கண்ணன் மறைஞ்ச இடத்துலேருந்து வந்தார். முச்சுக்குந்தன் விழிச்சு பார்த்தான். ஒருத்தன் சாம்பலா விடுறான், இங்கிருந்து யாரோ தேவதேவ நாட்டம் ஒருத்தன் வரான், என்ன நடக்கிறதுனே தெரியலையேன்னா. உனக்கு இப்போ என்ன நடக்கிறதுன்னு தெரியணுமா இல்லை முக்தி வேணுமா? எது வேணுமோ கேட்டுக்கோ, என்னை தரிசிச்சுட்டே. இப்போ கதை வேணுமா இல்லை என் அருள் வேணுமா? நான் ஒரு கதையோடு எனக்கு வேண்டாம், உன் திருவடி கிடைச்சதே போரும்னு பெற்று போனான்னு சரித்திரம். அந்த இடத்துக்கு இன்னைக்கு டாக்கூர் துவாரகான்னு பேர். டாக்கோர்னு சொல்லுவா, அதான் பிரதான முக்கிய வாசல். ஏன் டாகோர் துவாரகான்னா ரணச்சோடராயன்னு அந்த பெருமாளுக்கு பேர். ரணன யுத்த பூமி, சோடுன்னா விட்டுட்டு ஓடினவர், பயந்து போய் யுத்த பூமியை விட்டு ஓடியவர் ரணச்சோடு ராய். இதாரான்னு பெருமை பேசி பாடப்போ விட்டுட்டு கோடையாட்டம் போனதுக்கு ஒரு ஊரா ஏற்பாடு பண்ணுவா. எல்லாம் அவர் பண்ணா கொண்டாடுற சுவாமி, நார் பண்ணா எல்லாரும் வெய்யறாப்போ. தேரோட்டினார் கண்ணன், அதுக்கு ஒரு ஊரா? தேரோட்டத்துக்குன்னு ஒரு பார்சாரதி பெருமாள், அதுக்கு திருவல்லிக்கேணி என்ன பாடு. விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல்கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன்னின்னானை சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. இன்னும் 10 பாசுரம் பாடியிருக்கார். ராமனா இருக்கார், நரசிம்மனா இருக்கார், எல்லாமா திருவல்லிக்கேணியில் இருக்கார். நான் என்ன பண்ணார்? வண்டி ஓட்டினார். வண்டி ஓட்டினத்துக்கு ஒரு ஊரே வந்து பாருங்கப்போ. இதே போல பாண்டவதூதன் ஒருத்தருக்கா தூது போனார். காஞ்சிபுரம் பக்கத்துல பாண்டவதூத பெருமாள் பாடகம்ங்கிற ஊர்ல இருக்கார். அப்ப சின்ன சின்ன செயல்களை பண்ணிட்டு அதுக்குன்னு ஊரே ஏற்படுத்தினார் இல்லையோ. அதை போலத்தான் யுத்த பூமியை விட்டு ஓடி வந்து கோழை போல வந்து இங்க நின்றுட்டு இருக்காராம் ரணச்சோடராயன் ஆச்சரியமான பெருமாள். இன்னைக்கு அங்க இருக்கிற பெருமாள் அங்க முதல்ல உருவானவர் இல்லை. இப்ப டாக்கூர் துவார் ஞாபகம் வச்சுங்கோ. அங்கிருந்து அப்படியே மேற்க போனோம்னா தான் கோமதி துவாரகா. கோமதி நதி கடலோட கடற்கிற இடம், அந்த இடத்துக்கு கோமதி துவாரகான்னு பேர். அது கடலாத்தான் இருந்தது. இப்பவும் அந்த கடலுக்கு அடியில நிறைய அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்ணனுடைய அரண்மனையே உள்ள இருந்ததுன்னு கண்டுபிடிச்சு வெளியில எல்லாம் வச்சிருக்கா. அங்க சிங்கம் இருந்திருக்கு, தூண் இருந்திருக்கு, மண்டபம் இருக்கு, ராஜசபை இருக்கு, கண்ணனுடைய சிங்காசனம் இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. 120 மைல் தூரத்துக்கு கண்ணன் இடத்தை வாங்கி நீண்ட அரண்மனை கட்டினார். அந்த அரண்மனையுடைய ஒரு பகுதி ஒரு மலை தான் இன்னைக்கு இருக்கிற கோவில் கோமதி துவாரகா. அது கடல்ல ஏறி நம்ம கப்பல்ல ஏறி 20 நிமிஷம் பிரயாணம் பண்ணால் பேட் துவாரகாங்கிற இடம் வரும். டாக்கூர் துவாரகா சொல்லிட்டேன். கோமதி துவாரகா தான் பிரதான துவாரகை. அதுலேருந்து கடல்ல உள்ள போனோம்னா வர்றதுதான் பேட் துவாரகை. இதுக்கப்புறம் ராஜஸ்தானத்துக்குள்ள போனா வருதான் நாத துவாரகா. அங்கதான் மீராதேவி போய் கண்ணனுக்காக எல்லாம் இருந்து பெரிய ராணா யாரெல்லாம் வந்து அந்த கதையெல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. மீராபஜன் அத்தனை அங்கே. அப்ப ராஜஸ்தானத்தில் இருக்கிறது நாத துவாரகா, குஜராத்தில் இருக்கிறது டாக்கூர் துவாரகா, கோமதி துவாரகா, பேட் துவாரகா. அதை தவிர மூல துவாரகான்னு வழியில இடம். இந்த 5ஐயும் சேர்த்து தான் பஞ்சத்வாரகாங்கிறா. துவாரகைக்கு சேவிக்க போனோம்னா ரொம்ப ஆச்சரியமான கோவில். எத்தனை பூகம்பம் ஏற்பட்டிருக்கு அந்த பக்கம். குஜராத்தில் நிறைய பூகம்பம். கடல் கொண்டுடும் இல்லையோ. கண்ணன் துவாபர யுகத்தினுடைய கடைசி நாள் வைகுந்தத்துக்கு போறார். அவர் என்னைக்கு கிளம்பினாரோ அன்னைக்கே துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு, கலியுகம் வந்துடுது. அவர் சொல்லிட்டு போறார், நான் கிளம்பரிச்சே கடல் குஜராத்தில் இருக்கிற இந்த துவாரகையை சாப்பிடுது. கிடு கிடு கிடுன்னு கண்ணன் கிளம்ப ஊர் மக்கள் எல்லாம் வெளியில ஓடி வர பின்னாடியிலேருந்து சமுத்திரம் அப்படியே வந்து மூழ்கி அத்தனை ஜலத்துக்குள்ள படுத்து பிராபாச கஷேத்திரத்துக்கு கண்ணன் போய் அங்கிருந்து தான் வைகுந்தத்தை அடைந்தார். ஆறும் கூட போல. துவாரகா கஷேத்திரத்துக்கு ஏற்றம் துவாரம் காயதீதி துவாரகா. இங்கிருந்து தான் புறப்பட்டு கண்ணன் வைகுந்தத்துக்கு போயிருக்கார். அப்ப நாமும் பிரார்த்தித்து கூட போலாம். 56 படிக்கட்டு ஏழத்தான் சன்னதி வரும். சன்னதி உயரத்தில் இருக்கு கோமதி துவாரகா. 56 கோடி யாதவர்கள் அங்க இருந்தாலும். எது குலத்தவனும் இல்லையா கண்ணன். 56 கோடி யாதவர்கள் இருந்திருக்கா. அதனாலதான் 56 படிக்கட்டு. தினப்படி ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஒரு சகப்பு கொடியை பலதரம் மாத்துறா. 5 தரம் கொடி மாத்துவா. கார்த்தால ஒரு தரம், பகல்ல ஒரு தரம், மத்தியானம் ஒரு தரம், சாயங்காலம் ஒரு தரம், ராத்திரி ஒரு தரம். அது மேல ஏறுறதே பார்த்தாலே நமக்கு பயங்கரமா இருக்கும். என்ன ஆச்சரியம், எப்படி ஏறுறாருன்னே தெரியாது. ஒரு படிக்கட்டு கிடையாது, கம்பி கிடையாது, ஏணி கிடையாது. கிடுன்னு பிடிச்சிப்பார். அவ்வளவு வருஷத்துக்கு ஏறுவார். அதை உடம்புல சுத்தின்னு போயிட்டு இருக்கிற அந்த கொடியை பறக்க விட்டுடுவா. 52 கஜ நீளம். அந்த கொடி எங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும். எப்படிப்பட்ட பூகம்பம் நடக்கிறச்சவோ அந்த கொடி ஏற்ற விழா நின்னதே இல்லை. அதே மாதிரி புரி ஜெகநாதத்துல ஏத்துவா. அங்கேயும் கொடியேத்தலை நீங்க இருந்து தரிசிக்கணும், இங்கேயும் கொடியேத்தலை தரிசிக்கணும். 52 கஜம் ஏன் தெரியுமா? 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், 4 தாம். 4 தாம் சொன்னேன். பத்ரிகாசிரமம், துவாரகா, புரி, ஸ்ரீரங்கம், 4 தாம் கூட்டினா 27 12 12 9 9 4 52. அப்ப 52 கஜ தூரத்துக்கு அந்த பட்டொளி வீசி பறக்கிற கொடி. இது எல்லாமே துவாரகைக்கே உண்டான ஏத்தம். அதுக்கு மேலே அதனுடைய ராஜகோபுரத்தை சேவிச்சுன்னா
முதல்ல 4 நில கோபுரம், அப்புறம் 4 நில கோபுரம், அப்புறம் 7 படிக்கட்டு ஏறி போகணும் இல்லையோ. 4 நில கோபுரம், 4 தாம். அதனாலேயும் சொல்றதுக்காக கீழே சொன்ன 52 கஜம் 4 திக்குகளுக்காக, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குங்கிறதுக்காக. அப்புறம் 7 க்ஷேத்திரங்கள், அங்க 7 நில வச்சிருக்கா. முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் 7ன்னு சொல்றதுக்காக கோபுரத்திலையும் 7, சப்த ரிஷிகளை சொல்றதுக்காக 7 வச்சிருக்கா. அப்ப இப்படி பல பெருமகள், நாரதருக்கு கோவில் இருக்கு, தேவகி பிராட்டிக்கு கோவில் இருக்கு, பலராமன் கூடத்தான் இருக்கார், கண்ணனே இருக்கார். கோவர்தனோத்தரணம் பண்ணிட்டு கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை சேவை. அந்த ஊர்ல எல்லாம் ஹாரத்தி ரொம்ப முக்கியம். கார்த்தால சுப்பிரபாத ஹாரத்தி, அதுக்கப்புறம் போக ஹாரத்தி, குவால ஹாரத்தி, ராஜபோக ஹாரத்தி, சாயங்கால ஹாரத்தி, சயன ஹாரத்தி, உத்தாபன் ஹாரத்தி என்ன 5 தரம் 6 தரம் ஹாரத்தி நடக்கும். அப்பதான் சேவையே கிடைக்கும். துவாரகையில வழக்கம் என்ன தெரியுமா? கார்த்தால் 5:30 மணி கோவில் திறப்பா, 20 நிமிஷம் தான் பெருமாள் நிற்பார். 5:50 கோவில் சாத்திடுவா. 7:30 மணி கோவில் திறப்பா, 20 நிமிஷம் தான் நிற்பார். 7:50 கோவில் சாத்திடுவா. 9:30 திறப்பா, 9:50 கோவில் சாத்திடுவா. கண்ணன் சின்ன குழந்தையா, அதுக்கு மேல அவருக்கு நின்று ஆகாதான். நாம இருந்தா கார்த்தால 5:30 திறந்தா நிற்கிறார். திருப்பதியில வெங்கடாஜலபதி நின்றுண்டே இருக்கா. கார்த்தால 2:15 நிற்க ஆரம்பிச்சார்னா ராத்திரி 1:45 வரைக்கும் நிற்கிறார். அவரால் நிற்க முடியுது. அங்க இருக்கிற கண்ணன் ரொம்ப சுகுமாரன் போல் இருக்கு. அதனால நிற்கிறதே இல்லை. 20 நிமிஷம் தான் சேவையே. அதுக்கு இந்த வரிசை அந்த வரிசையெல்லாம் கிடையாது. அங்க ஒரு வாசல், இங்க ஒரு வாசல், மொத்த பேர் அந்த வாசக்க திறந்துன்னா முட்டி அடித்து கொண்டு வந்து உள்ள நிற்பா. எல்லாரும் தரிசிக்க வேண்டியதான் 20 நிமிஷம். அப்படிதான் வந்தது வேகத்துல ஒத்துருமே இருக்க மாட்டா. அப்போ நாங்கள்லாம் வித்வான்கள், தெற்கேந்து வந்திருக்கோம், படிச்சவா, நாங்கள் கிட்டக்க விட மாட்டோம், ஒத்தரையும் விட மாட்டோம். ஒன்று வித்தியாசம். கண்ணன் இந்த பீடத்தில் இருக்காருனால் இங்கேருந்து ஒரு 4 அடி தூரத்துக்கு மட்டும் முதல் வரிசை விட்டுருப்பா. பெண்கள் அத்தனை பேரும் முதல் வரிசையில வரலாம். மொத்த ஆண்கள் இந்த ஊர்லயே இருக்கிற ஆச்சாரியனா இருந்தா கூட அந்த கடைசியில் தான் இருக்கணும். இதுதான் துவாரகே கிரேத்தம். இதை பார்த்துட்டு பெண்கள் முன்னேற்றம் இருக்கா இல்லையான்னு அவாவா சத்தம் போட்டுக்கலாம். நிறைய போட்டுருக்குமே. அங்கே போய் பாருங்க, போனா ஒத்தரையும் கிட்டக்க சேர்க்க மாட்டார் கண்ணன். பெண்களா இருந்தா கிட்டக்க வரலாம். அதுவும் ரொம்ப வயசானவளா இருந்தா சேர்க்க மாட்டார். ஓரளவுக்கு இளைஞர்களாக இருந்தா கிட்டக்க வரலாம். வயசானவளா இருந்தா அவங்ககிட்டயே போய் சேவிச்சுக்கலாம். துவாரகைக்கே உண்டான ஏற்றம். துவாரகா நாம நகரி 5 துவாரகை பார்த்தோம். டாக்கூர் துவார் முதலேன்னு சொன்னேனே, அந்த பெருமாள் அங்க இருக்கிறவர் இல்லை. கோமதி துவாரகையில இருக்கிற பெருமாளை போட்டானான்னு ஒருத்தர், அவர் மாட்டு வண்டியில வைத்து எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து இந்த டாக்கூர் துவாரகையில பண்ணார். அப்ப கோமதி துவாரகையில இருக்கிற பெருமாள் அவர் இல்லையோ. அந்த இடத்துக்கு குஷஸ்தலின்னு பேர். ரைவத்தன்னூர் ராஜா இருந்தார். அவர் தர்ப்பங்களை பரப்பி அங்க நீண்ட தபஸ் பண்ணாராம். அதனால குஷம் தர்ப்பம், அதனுடைய இடம் இது குஷஸ்தலி என்ன பேர் வந்தது. குஷன் ஒரு அசுரன். அந்த அசுரனை பெருமான் அழித்த இடம்ங்கிறதுனால குஷஸ்தலி அப்படிங்கிற பேரும் சொல்லுவார்கள். ரைவத ராஜாவாலே ஸ்தாபிக்கப்பட்ட ஊர். ஒரு தடவை ருக்மணிக்கும் கண்ணனுக்கும் ஏதோ பிணக்கு. நாரதர் ருக்மணிக்கு சாபம் கொடுத்துட்டார், நீ கண்ணனிடத்திலேருந்து பிரிஞ்சிருக்கணும். அவ தனியா ருக்மணிக்கு பெரிய கோவில் இருக்கும் அந்த ஊர்ல. கிருஷ்ணன் சன்னதியோட சேர்ந்த சன்னதி இல்லை. வெளியில ஒரு 2 மைல் தூரம் போனோம்னா ருக்மணி தேவிக்கு தனி சன்னதி. அந்த இடத்துல லாட்லான்னு கண்ணனை சின்ன விக்கிரகமா அவ ஆராதனை பண்ணிட்டான். இந்த பெருமாள் இங்கேருந்து போட்டானா எழுந்துருள பண்ணி டாக்கூர் துவாரைக்கு போனாரோ இல்லையோ, அப்புறம் ருக்மிணி தேவி ஆராதனை பண்ணிருந்த விக்கிரகத்தை கொண்டு தான் இன்னைக்கு வச்சிருக்கா. இது எல்லாமே அந்த ஸ்தல புராணத்தை அங்க போய் தங்கினா நிதானமா தெரிஞ்சுக்கலாம், நன்னா சேவிக்கலாம். பூகம்பம் வந்தா கூட அசையாத ஊர். ஆக துவாரகை வைகுந்தத்துக்கு துவாரமாக இருக்கும் ஊர். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா, இந்த 7 முக்தி தரும் க்ஷேத்திரங்கள். கொடுத்துருமா? போன உடனே கிடைக்குமானால் போய் பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பா போகணும். போய் பார்த்தோம்னா பக்தியை தொடங்குவதற்கு தடங்கலாக இருக்கும் பாபங்கள் ஒழியும். அதனால் 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 பரம்பரையா முக்தி கிடைக்கும். அப்படின்னா வெறுமை போயிட்டு வாழ்க்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடாதா? அப்படி இல்லை. இப்போ பக்தி தொடங்க முடியல, அதை தொடங்க வைக்கிறதுக்கு தடங்கள் இருக்கு. தடங்கல்கள் அனைத்தையும் இந்த க்ஷேத்திரங்கள் போக்கும். அதுவே முக்தி தரும் க்ஷேத்திரங்கள். 7க்கு உண்டான பெருமை. ஏதோ சுருக்கமாக ஒவ்வொன்றுத்தையும் கூட ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்துருக்கலாம். 7 நாள் ஆனாலும் இந்த 7 க்ஷேத்திர மகாத்மியமே பார்த்துருக்கலாம்னு இங்கே உட்காந்து பார்க்கறத விட நீங்கள் நேர போய் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா அது ஆனந்தமே தனியாக இருக்கும். அவசியம் யாத்திரையும் கிட்டட்டும், யாத்திரா பலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு பிரார்த்திக்கிறேன்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ